ஹாய் காய்ஸ், வணக்கம். நான் உங்க நவீன். ஸோ மன்னிச்சிருங்க, இந்த தீபாவளிக்கு அதுமா ரிவ்யூஸ் சரியா போட முடியல, ரொம்ப பிஸியா இருந்தேன். ஸோ மன்னிச்சிருங்க. ஸோ அனைவருக்கும் நவீன் மூவி சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள், பிலேட்டட் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்றேன். ஸோ மன்னிக்கவும். ஸோ இன்னைக்கு நவீன் மூவி ரிவ்யூஸ்ல பார்க்க போற மூவி டியூட்டும் பைசனும் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ரிவ்யூ கொடுக்க போறேன். ஸோ டியூட் பார்த்துடலாம். ஸோ டியூட் படம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஓகேவான மூவியா தான் இருந்துச்சு. ஸோ இத்தனையோ நாள் இப்போ டியூட் வெளியாகி 6 நாள் ஆகுது போல. ஸோ நிறைய டிபேட்டுகள் இந்த படத்துக்கு வந்துச்சு. ஸோ இந்த ரிவ்யூவில் நான் இந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் சொல்கிறேன். டிபேட்டுக்கு நான் வரல. ஸோ எனக்கு எப்படி படம் ஒரு கட்டம் ஒர்க் அவுட் ஆனிச்சு அதை பற்றி தான் நான் சொல்கிறேன். ஸோ டியூட் என்னன்னா பிரதீப்பும் மமிதா லவ் பண்ணுறாங்க. ஸோ மமிதா பிரதீப்க்கு ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிறது தான் இந்த படமே. ஸோ அது அப்படியே ஒரு லவ் கலந்து ஒரு ஷாஜஹான், ஒரு குட்டி, இந்த மாதிரியான ஒரு கலந்த ஒரு படம் தான். அதில் ஒரு சின்ன ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த டியூட் போவோம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எனக்கு டியூட்டோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த இன்டர்வல் வரத்துக்கு வரைக்கும் நல்லாவே போயிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல சில விஷயங்கள் மாத்திருக்கலாம். ரொம்ப லேகும் இருக்கு படத்துல. தென் மமிதா பைஜுவோட சீன்ஸ் எல்லாமே சில விஷயங்கள் இரிட்டேட்டாகவும் இருந்துச்சு. ஸோ அதெல்லாத்தையும் மாத்திருக்கலாம். உண்மையில பிரதீப் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. எனக்கு உண்மையில அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல பிடிச்சிருந்துச்சு. அந்த சொல்லியிருந்த அந்த சோசியல் மெசேஜும் சில என்டர்டெய்னிங்கான சீன்ஸ் எனக்கு படம் பார்க்கறதுக்கு ஒரு ஓகே ஃபீல் தான் கொடுத்துச்சு. பட்டு பிரதீப்போட சமீப வந்த படங்கள் விட இது பெட்டரா இல்லை. உண்மையிலே பெட்டரா பண்ணியிருக்கலாம். ஸோ இதுல சாய் அபைக்கர் இந்த பிஜிஎம் ஒரே பிஜிஎம் போட்டு சாத்துனது எனக்கு பிடிக்கவே பிடிக்கல. மற்றபடி சாங்ஸ் எல்லாம் இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அவ்வளோதான். ஸோ இந்த மூவிக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் டியூட் அதாங்க. டியூட் எப்படின்னா குடும்பத்தோட போய் பார்த்தாலும் நிறைய பேத்துக்கு பிடிக்குமான்னு தெரியல. ஸோ ஒரு மிக்சட்டான மூவி தான் இந்த படம் டியூட்டு. ஸோ சும்மா என்டர்டெய்னிங்க்கு போய் பார்க்கணும்னா பார்க்கலாம், அவ்வளோதான். ஸோ அடுத்த படம் என்னன்னா பைசன். ஸோ பைசன் நம்ம மாரி செல்வராஜ் துருஃப் வச்சு பண்ணியிருக்கிற படம். உண்மையிலே எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு குட் வாட்சா இருந்துச்சுங்க இந்த பைசன். ஸோ பைசன் ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு கஷ்டமான இடத்துல ஒரு இந்த ஜாதி, இந்த மதம், இந்த ஜாதியான விஷயங்கள், இந்த மாதிரியான இடத்துல இருக்கிற ஒரு பையன் எப்படி கபடி விளாண்டு நல்ல இடத்துக்கு போறோம்னா இந்த படத்தோட கதை. ஸோ உண்மையிலே சொல்றேன், இந்த படத்துல பசுபதி, துருஃப், அப்புறம் இந்த சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாம் நடிச்சிருப்பாங்க. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஒரு அருமையான கதையை மாரி செல்வராஜ் பண்ணியிருந்தாரு. இந்த படத்தோட திரைக்கதை எனக்கு என்னன்னா, சில பாடல்கள், அப்புறம் லவ் சீன்ஸ், இதெல்லாமே கொஞ்சம் தவிர்த்துட்டு நிறைய இன்னும் கொஞ்சம் பெட்டரான சீன்ஸை உள்ள வச்சிருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் லேக் மூவ்மெண்ட் இருக்கும். இந்த மாரி செல்வராஜ் கொஞ்சம் அந்த கிரிட்டிக்கலி அக்ளைம் மாதிரியான சீன்ஸ் இந்த படத்துல வச்சிருப்பாரு. ஆனா இதுல என்ன ஒண்ணு நான் நினைச்சதுன்னா, கொமர்ஷியலா சில எலிமெண்ட்ஸ் இந்த படத்துல வச்சிருக்கலாம். கொமர்ஷியலாவே கொஞ்சம் விஷயங்களை கொண்டு போயிருக்கலாம். ஒன்னும் ஆடியன்ஸ்க்கு புரிஞ்சிருக்குமோ, இன்னும் கொஞ்சம் வேற லெவலுக்கு இன்னும் கொஞ்சம் இதாயிருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் நான் ஃபீல் பண்றேன். மற்றபடி பைசன் ஒரு குட் வாட்ச். எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம்னா பைசன்ல நம்ம சந்தோஷ் நாராயணன் இல்லை, சனா இல்லை. சனா இருந்திருந்தா இன்னும் பிஜிஎம்மும் சாங்ஸும் வேற லெவலுக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அவ்வளோதான் இந்த மூவிக்கு நான் கொடுக்குற ரேட்டிங். ஸோ அதாங்க பைசன் பற்றி நான் சொல்லிட்டேன். ஸோ எல்லா படத்துக்கும் சிம்பிளாக எல்லாமே கரெக்டாக ரிவ்யூ கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் 2 படத்துக்கும். ஸோ டீசல் பார்க்கறதுக்கான டைம் இல்லை. ஸோ பார்த்தேன்னா கண்டிப்பாக ரிவ்யூ போடுறேன். அவ்வளோதான். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.